ஃப்ரான்ஸ் இப்போ என்னன்னா ரீசெண்டா நான் ஒரு டீசர் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த டீசர் வந்து பிரபுதேவா நடிச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகலையேன்னு எனக்கு தோணுச்சு. அது என்ன டீசர்னா மின்மேன். நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதனாலதான் இப்போ எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக இந்த ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். இவன் வந்து பார்க்கல இன்னும். ஸோ இவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றத இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஒரு ஃபேன் மேடுன்னு நினைச்சு நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். ஆனா அது ஃபேன் மேட் இல்ல, உண்மையான ஒரு மூவி பிரபுதேவாது இந்த மாதிரி வரப்போகுது. உண்மையான ப்ரொடக்ஷன். பட் அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஹாரி ப்ரொடக்ஷன்றவங்களுக்கு இன்னும் அந்த 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்ததுனாலதான் நான் இன்னும் நம்பாம இருந்தேன். இப்போ வந்து நான் பார்க்கும்போது எவ்வளோ 10K எவ்வளோ இருந்தது, இப்போ வந்து ஒரு 1 lakh வியூஸ் போயிருக்கு. ஆனாலும் ரீச் ஆகாம இருக்கு. ஸோ இவனுக்கு டீசர் ரியாக்ஷன் போட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். வேற ஃபியூச்சரிஸ்டிக்கா இல்ல, ஆக்சுவலா இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரியாக்ஷன் பண்ணிருப்பேன். அப்பயே எனக்கு இதை விட பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் வந்தது. இது செகண்ட் டைம் பாக்குறதுனால இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேன் மேட் மாதிரி இருக்கா இல்ல உண்மையிலேயே அபிஷியலா இது வந்து விட்டுருக்காங்களா அப்படின்னு நினைக்க தோணுதா? எனக்கு வந்து ஃபேன் மேட் தான் தெரியுது. பட் இட்ஸ் நாட் ஃபேன் மேடு. ஏன்னா அவரோட அபிஷியலான ஒரு இதுலயே போட்டிருக்காரு, கம்மிங் சூன் சொல்லி வேற போட்டிருக்காங்க. அண்ட் இதுல இந்த பேஜுக்குள்ள போய் பார்த்தா டேனியல் பாலாஜி வேற இருந்திருக்காரு. அவர் வந்து வில்லனா இருக்காரு இந்த படத்துல. அதுவும் ஒரு CGI கேரக்டரா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேன் மேடா இருந்தாலும் சரி, ஒரிஜினல் ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, பயங்கரமா பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது வந்து ஏன் இன்னும் ரீச் ஆகலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. அந்த காட்டும் போதே தெரியும் அந்த இந்தியா வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த குவாலிட்டி, அந்த VFX எல்லாம் சுத்தமா வந்து ஒரு பிசுறு தட்டல. தெரியுது VFX தான் பண்ணிருக்காங்கன்னு. பட் அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பிரபுதேவா வச்சு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒண்ணு வரப்போகுதுன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறது ஏன்னு எனக்கு ஒரு கேள்வி. 1 லட்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் 1 மில்லியனுக்கு மேல போக வேண்டிய வீடியோ. குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி மியூசிக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. சூப்பர் ஹீரோ மூவிக்கு எப்படி போடணுமோ அந்த மாதிரி. அந்த மூவிக்கு எந்த அளவுக்கு அந்த மியூசிக் தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ இல்ல, இது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கணும். பட் இருந்தாலுமே இதை பாக்குற ஒரு 2-3 பேராச்சும் அடுத்தடுத்த பேர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணி காட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். அதனாலதான் டீசர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம. இவ்வளவுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எவ்வளோ படத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நம்ம தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஆதரவு கொடுக்காம இருக்கீங்க. அதனால இதை நம்ம மூலியமா அதான் தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, பட்டா.